இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அலெக்சாண்டர் தன்னுடைய தகப்பன் பிலிப் என்பவருடைய ஞாபகார்த்தமாக கட்டின சிறைச்சாலை இந்த சிறைச்சாலை. சுமார் 300 ஆண்டுகளாக மிகவும் பாதுகாப்பான ஒரு சிறைச்சாலை என்று பெயர் பெற்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் பிரபலமான கொலைகாரர்கள், தேச துரோகிகள் இவங்கெல்லாம் இதில் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே அடைத்து வைக்கப்பட்டால் அவங்க அங்கிருந்து எளிதாக என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலையில தான் உட்காவலிலே பவுலும் சீலாவும் அவர்கள் கைகளும் கட்டப்பட்டு கால்களும் கட்டப்பட்டு கழுத்தும் தொழுமரத்துல மாட்டப்பட்ட நிலையில அவர்கள் இருந்தபோது நடுராத்திரியில கர்த்தரை துதித்து பாடினார்கள். இந்த அஸ்திபாரங்கள் அசைந்தது, கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. அப்ப பாருங்க, சரித்திரத்துல வரலாற்றுல இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சதில்லை, நடந்ததே இல்லை. புகழ்பெற்ற இந்த சிறைச்சாலையின் கதவு இப்படிலாம் திறந்ததா யாருமே கேள்விப்பட்டதில்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இருவர் ஒருமனப்பட்டு துதித்து தேவனை பாடின போது இந்த அற்புதம் நடந்தது. நீங்க எதனால பூட்டப்பட்டிருக்கீங்க? பாரம்பரியங்களினாலேயா, சமுதாய கட்டுகளினாலேயா? இந்த தடைகளில் இருந்து ஒருவரும் வெளியே வந்ததே இல்லை. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை அடைந்ததே இல்லை. இந்த மாதிரி கட்டுண்டவர்கள் விடுதலையான செய்தியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில நான் மாட்டிட்டேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் சிக்கி இருக்கிறேன். என்னை விடுதலையாக்குவதற்கு இனி யாராலும் முடியாது. ஏன்னா அந்த அதிகாரம் அப்படிப்பட்டது, அந்த ஆளுகை அவ்வளவு வல்லமையானது. இனி இதிலிருந்து நான் வெளிவருவது என்பது கூடாத காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஈஸியா வெளியே வந்துடலாம். உங்க கட்டுகளில் இருந்தும், உங்க சிறையிருப்புகளில் இருந்தும், உங்களுடைய வேதனைகளில் இருந்தும், உங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் நீங்கள் தேவனை துதித்து பாடுவீர்களானால், அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, கணவனும் மனைவியுமா நீங்க இணைந்து இன்னைக்கு துதித்து பாருங்க. நல்ல கர்த்தரை பாடி இன்னைக்கு ஆராதிச்சு பாருங்க. அல்லது பெற்றோர் பிள்ளைகளா இணைஞ்சி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. உங்க வீட்டுக்குள்ள எந்த கட்டுகள், எந்த கதவுகள் உங்களை சுற்றிலும் அடைக்கப்பட்டு நீங்க பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இயேசு உங்களை உங்க விடுதலையாக்குவார். இயேசு உங்களை வெளியில கொண்டு வருவார். பலவீனம் உங்களை பூட்டி வச்சிருக்கிறா? பொருளாதார குறைவு உங்களை அடைத்து வைத்திருக்கிறதா? வியாதி அல்லது கடன் பிரச்சனை அல்லது குடும்ப பிரச்சனை அல்லது வேலையில் இருக்கிறதான ஒரு பாதிப்பு, தொழிலில் ஏற்பட்ட முடக்கங்கள், படிப்பில் ஏற்பட்ட தோல்வி அல்லது நீங்கள் எதிர்பாராத விதத்தில் சந்தித்த ஒரு நிந்தனையும் அவமானமும் உங்க வாழ்க்கையவே சிறைபிடித்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா? உங்களுக்கான நம்பிக்கையின் செய்தி இதுதான். நீங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கு சாவி எங்க இருக்குன்னா தேட வேண்டாம். யார் எனக்காக கதவை திறப்பார்லாம் யோசிக்க வேண்டாம். எப்பொழுது நான் விடுதலை அடைய போகிறேன், எப்படி நான் விடுதலை அடைய போகிறேன் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். துதிக்க ஆரம்பியுங்கள், பாட ஆரம்பியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். இயேசு இன்றைக்கு உங்கள் பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து ஒரு பெரிய அற்புதம் செய்து உங்களை வெளியிலே கொண்டு வருவார். பரிசுத்த பிதாவே, யாரெல்லாம் அடைபட்ட நிலையில் இருக்கிறார்களோ, விடுபட முடியாது என்ற நம்பிக்கை ஆண்டவரை இழந்த நிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு துதித்து பாடி இந்த நிரந்தர விடுதலையை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.